தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. இன்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய தாய் திருச்சபையானது வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த சமயத்தில் 25வது வாக்கியம், சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மக்தல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். சிலுவையின் அடியில் அன்னை மரியாலும் இவர்களும் அங்கு நிற்கின்றார்கள். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள், துயரங்களும் கடந்து வரும் சமயத்தில் அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அங்கு இருக்குது என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை விட்டு போனதில்லை. இயேசு சிலுவையில் பட்ட வேதனைகள், அந்த வேதனை சமயத்தில் மரியாள் தனியாக அல்ல, மரியாள் அங்கு கூட இருக்கின்றாள். மற்றவர்களும் அங்கு கூட இருக்கின்றார்கள். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கங்களோ வேதனைகளோ காயங்களோ ஏதோ வருகின்ற போது தெய்வம் நம்மை விட்டு போய்விட்டார் என்ற அர்த்தமல்ல. மரியாள் அவருடைய பிரசன்னம் அங்கு உண்டு. அதே சமயத்தில் புனிதர்களும் வானத்தவர்களும் அங்கு கூட இருக்கின்றார்கள். எதற்காக? இன்று துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்ல, அது தாங்கக்கூடிய சக்தியும் அதன் வழியாக மீட்பும் நாம் தருகின்றோம். இயேசு சிலுவையில் தொங்குகின்றார், அந்த வேதனை அனுபவிக்கின்றார், அதன் வழியாக மற்றவர்களுக்கு மீட்பு கிடைக்கிறது. அதே மாதிரி நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், அந்த வேதனைகள், அது மற்றவர்களுக்கு மீட்பு தருவதற்காகவே அங்கு அன்னை மரியாளும் மற்றவர்கள் கூட இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய துயரங்களில் இருந்து கொண்டு நமக்கு வேண்டிய நன்மை செய்கிறார்கள். ஆகவே அந்த துயரில் நாம் துவண்டு விடாமல் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது. ஆக வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது ஜெபமாலை ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக ஜெபமாலை ஜெயிப்போம். சாதாரணமாக ஒரு ஜெபமாலை நாம் சொல்கிறோம் என்றால் அந்த சோர்வுகள், வேதனைகள் வருகின்ற பொழுது இன்னும் ஒன்று நாம் அதிகமாக ஜெபிக்கிற சமயத்தில் நமக்கு அங்கு சக்தி கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுதல். நல்லவனாய தெய்வமே, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம், துயரங்கள் வருகின்ற போதெல்லாம், துன்பங்கள் எல்லாம் கடந்து வரும்பொழுது துவண்டு போகாமல் இருக்க நீ தாமே அன்னை மரியாளை நீங்கள் தந்திருக்கிறேன். இது இந்த நாளில் விசேஷமாக அவளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அம்மா மாதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் துன்ப நேரங்களிலும் சோதனை வருகிற நேரங்களெல்லாம் நாங்கள் துவண்டு இல்லாமல் உண்மையில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு அதன் வழியாக இயேசு அனுபவம் நாங்கள் பெற நீரே எங்கள் துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.